Good morning, Yuvraj. Yuvraj, good morning. Good morning. What about Koida Balappa? Call you. நான் கூப்பிடுறேன் சார். சார் இந்த வரானோ சார். ஓகேப்பா. ஓகேப்பா. We have last class study about கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸ். கான்பூர் சதி வழக்கை பற்றி படித்தோம் 5th சாப்டரில். இன்னைக்கு வந்து படிக்கக்கூடிய டாபிக் வந்து மீரட் கான்ஸ்பிரசி கேஸ் 1929. இன்னைக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து 12th ஹிஸ்ட்ரியில் 5th சாப்டரில் எந்த டாபிக் படிக்க போகிறோம் அப்படின்னா மீரட் கான்ஸ்பிரசி கேஸ் 1929 அதை படிக்க போகிறோம். கம்யூனிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ், இதில் கம்யூனிஸ்டோடைய செயல்பாடுகள் எப்படி பார்ப்போம். The Meerut conspiracy case of 1929 were perhaps the most famous of all communist conspiracy cases instituted by the British government. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து நிறைய கம்யூனிஸ்டுக்கு மேலே நிறைய கேஸ் போட்டாங்க. அதில் முக்கியமான வழக்கு வந்து இந்த மீரட் கான்ஸ்பிரசி கேஸ், மீரட்டில் நடந்த சதி வழக்கு வந்து இவங்க மேலே முக்கியமான வழக்காக சொல்லப்படுது. என்ன இந்த வழக்கு அப்படின்னா, in 1920 witnessed the number of labor upsurges and period of unrest extended the decade of the Great Depression. அதாவது 1929 வந்து அமெரிக்காவில் ஏற்பட்ட பொருளாதார பெருமந்தம் வந்து இந்தியாவிலையும் பாதிப்பை ஏற்படுத்தியது 1920. அதனால் லேபர்கள் வந்து நிறைய பேர் உழைப்பாளர்கள் கூட வேலை இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ட்ரேட் யூனியனிசம் ஸ்ப்ரெட் ஓவர் மெனி அர்பன் சென்டர்ஸ் ஆர்கனைஸ் த லேபர் ஸ்ட்ரைக்ஸ். ஸோ வந்து நிறையா எம்ப்ளாயிஸ் பூரா வந்து என்ன பண்ணுறாங்க, ஒன்று சேர்ந்துட்டு நகரங்களில் வந்து போராட ஆரம்பிக்கிறாங்க, ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிரேட் டிப்ரெஷன் ஏற்பட்டதுனால இப்போ தொழிலில் வந்து முன்னேற்றம் இல்லாதனால நிறையா வந்து போராட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The communists played the prominent role organizing the working class throughout this period. இந்த டயத்தில் வந்து அந்த தொழிலாளர்களை ஒன்றிணைக்கிறதுல மிக சிறப்பாக செயல்பட்டவங்க யார் அப்படின்னா இந்த கம்யூனிஸ்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராமினன்ட் ரூல், அந்த போராட்டத்திலிருந்து எடுத்து நடத்தல வந்து முக்கிய பங்காற்றியவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காரக்பூர் ரயில்வே ஒர்க் ஷாப் ஸ்ட்ரைக் February and September 1929. இந்த லிலுகா rail workshop strike between January and July 1928.
The Calcutta Scavengers Strike 1928, several strikes in the jute mills Bengal during the July-August 1929, the strike of Golden Rock Workshop, Southern Indian Railway, Tiruchirappalli in 28, the textiles workers strike Bombay in April 1928 are some of the strikes that deserve mentions. அதாவது நிறையா வந்து ஸ்ட்ரைக்கை வந்து இந்த கம்யூனிஸ்ட் வந்து எடுத்து நடத்தியிருக்காங்க. அதில் முக்கியமான ஸ்ட்ரைக்கை மட்டும் சொல்லியிருக்காங்க. காரக்பூர் ரயில்வே ஒர்க் ஷாப் ஸ்ட்ரைக்கில் வந்து பிப்ரவரி செப்டம்பர் 1929 அந்த ஸ்ட்ரைக்கை வந்து எடுத்து நடத்தியிருக்காங்க இந்த கம்யூனிஸ்ட். அதுக்கப்புறம் வந்து வேற எங்க ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த லிலுவா ரயில்வே ஒர்க் ஷாப் ஸ்ட்ரைக் பிட்வீன் ஜனவரி அண்ட் ஜூலை 1928. அடுத்து கல்கத்தா ஸ்கேவெஞ்சர் ஸ்ட்ரைக் 1928, செவரல் ஸ்ட்ரைக் ஜூட் மில்ஸ் பெங்கால். அதுமாதிரி வங்காளத்தில் வந்து நிறைய சணல் தொழிற்சாலைகளை ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க இந்த ஜூலை ஆகஸ்ட் 1929. த ஸ்ட்ரைக் ஆஃப் கோல்டன் ராக் ஒர்க் ஷாப் சவுத்தர்ன் இந்தியன் ரயில்வே, தென்னிந்தியாவில் திருச்சிராப்பள்ளியில், நம்மளுடைய திருச்சிராப்பள்ளியில் வந்து பார்த்தோம்னா டெக்ஸ்டைல் ஒர்க்கர்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைக் கோல்டன் ராக் ஒர்க் சவுத்தர்ன் இந்தியாவில், தென்னிந்தியாவில் வந்து கூடிய ரயில்வே தொழிலாளர்களை வந்து ஒன்றிணைத்து போராட்டத்தை எடுத்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைக் இன் பாம்பே ஏப்ரல் 1920 ஆர் சம் ஆஃப் த ஸ்ட்ரைக் டிசர்வ்டு மென்ஷன்ஸ். இது பூரா வந்து இந்த கம்யூனிஸ்ட் வந்து இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்த்து நிறைய உழைப்பாளர்களை ஒன்றி திரட்டி போராட்டத்தை எடுத்து நடத்திருக்காங்க ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி இந்த மாதிரி பிரிஞ்சிருந்தவங்களை பூரா தொழிலாளர் மூலம் வந்து ஒன்றிணைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து தொழிலாளர்கள் பூரா வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஸ்ட்ரைக் பண்றத பார்த்துட்டு அவங்கள வந்து ரெப்ரசன்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ரெப்ரசன் அப்படின்னு கேட்டோன்னா அடக்குமுறை. கவர்மெண்ட் இஸ் எ ரெப்ரசன். Alarmed by this wave strike and the spread of communist activities, the British government brought two draconian acts, the Trade Dispute Act 1928 and the Public Safety Bill 1928. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து நிறைய வந்து புரட்சி பண்ணிக்கிருக்காங்க, ஸ்ட்ரைக் பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க அடக்கிறதுக்கு 2 சட்டங்களை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஒன்று வந்து ட்ரேட் டிஸ்பியூட் ஆக்ட் 1928, அடுத்து பப்ளிக் சேஃப்டி பில் 1928. இந்த 2 ஆக்டை பாஸ் பண்ணி அது மூலம் வந்து இவங்க ரெப்ரேஷன் இவங்க வந்து அடக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். This act armed the government with power, curtailed civil liberties, general and suppressed the trade union activities particular. ஸோ இந்த சட்டத்தின் மூலம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட அரசாங்கத்துக்கு யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணக்கூடிய அதிகாரங்கள், அதுக்கப்புறம் சிவில் லிபர்ட்டிஸ் இன் ஜென்ரல், அதுக்கப்புறம் வந்து ஒரு படை தளபதி இருப்பாங்க அவங்களுடைய இந்த கவர்னர் ஜெனரல் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லா விஷயத்திலும் தலையிடக்கூடிய அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் யூனியன் ஆக்டிவிட்டியை சப்ரஸ் பண்றது, அவங்க சங்கங்கள் இருந்ததுனால தானே அவங்க ஸ்ட்ரைக் பண்றாங்க, இனிமேல் அந்த மாதிரி ட்ரேட் யூனியனே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வந்து ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. The government was worried about the strong communist influence among the workers and peasants. ஆனால் கவர்மெண்ட்னால அவங்களால வந்து சப்ரஸ் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா கம்யூனிஸ்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருந்தாங்க ஒர்க்கர்ஸும் பீசன்ஸும். சரியா, வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயிஸும் விவசாயிகளும் கம்யூனிஸ்டோட சித்தாந்தத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அவங்களால ஸ்ட்ரைக்கை வந்து உடைக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸ்ட்ரைக்கை வந்து உடைக்க முடியலை, சப்ரஸ் பண்ண முடியலை. அண்ட் determined to wipe out the radical movement, the government restarted the several repressive measures. அதாவது வந்து இந்த சுதந்திரம் வேணும், அதுக்கப்புறம் டீகாலனைசேஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் இவங்க போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ரெப்ரசிவ் மெஷர் எடுத்து அவங்க அரெஸ்ட் பண்ண நினைக்கிறாங்க. போராட்டத்தில் ஈடுபடுத்தவங்க பூரா அரெஸ்ட் பண்ண கம்யூனிஸ்ட் லீடர்ஸை, அதில் 32 லீடர்ஸை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. They are arrested the 32 leaders activity of Communist Party from the different parts of British India like Bombay, Calcutta, Punjab, Pune and United Province. எங்கெங்க வந்து பிரிட்டிஷ் எதிராக வந்து போராடினார்களோ, தொழிலாளர்களை கூப்பிட்டு ஸ்ட்ரைக் பண்ணாங்களோ, அந்த இருக்கக்கூடிய 32 தலைவர்களை வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி தலைவர்களை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். எந்தெந்த மாகாணத்தில் அரெஸ்ட் பண்ணுறாங்க? பாம்பே, கல்கத்தா, பஞ்சாப், பூனா அண்ட் யூனிட் பாயிண்ட்ஸ். இங்கே யார் யார் போராட்டம் பண்ணாங்களோ எல்லா தலைவர்களையும் பிடிச்சி ஜெயில பிடிச்சி போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் 32 தலைவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தம் வேர் ட்ரேட் யூனியன் ஆக்டிவிட்டிஸ், த்ரூ நாட் ஆல் தம் வேர் மெம்பர்ஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. எல்லாரும் பார்த்தோம்னா இந்த ட்ரேட் யூனியன் ஆக்டிவிட்டிஸ் வாங்க செய்ய மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைக் பண்றாங்க பார்த்தியா, அந்த மெம்பராக தான் இருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தோம்னா பூராவே கம்யூனிஸ்ட் பார்ட்டி மெம்பர் தான். சரிங்களா, கம்பெனியாவே வந்து யாரை மெயின் பண்ணி யார் போராட்டத்தை எடுத்து நடத்துகிறாங்களோ, எல்லா தொழிலாளர்களையும் ஒன்றிணைச்சு போராட்டம் எடுத்து நடத்துகிறாங்களோ அந்த தலைவர்களை மட்டும் குறிப்பாக அரெஸ்ட் பண்ணுறாங்க
அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? தென் அதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 8 ஆஃப் தம் பிலாங் டு த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். அதாவது 8 பேராவது கண்டிப்பா வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சேர்ந்தவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. தி அரஸ்டட் ஆல்சோ இன்க்ளூட் த பிரிட்டிஷ் கம்யூனிஸ்ட் பிலிப்ஸ் பிராட், பான் பிராட்லி, லெஸ்டர் ஹுச்சின்சன், who had been sent to the Communist Party, Great Britain, helped build the party in India. So then சொல்லணும்னா he arrested also included 3 பிரிட்டிஷ் கம்யூனிஸ்ட். பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த 3 கம்யூனிஸ்ட்வாதிகளையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்களாம். அதாவது பிரிட்டிஷ்லையும் வந்து பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்றவங்களும் கம்யூனிஸ்ட் சித்தாந்த கொள்கையில கவரப்பட்டவங்க, அவங்களும் இந்தியாவில் இருக்கிற கம்யூனிஸ்டம் காண்டி போராடி இருக்காங்க. அந்த 3 பிரிட்டிஷ்காரங்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பேர் வந்து பிலிப்ஸ் பராட், பான் பிராட்லி அண்ட் லெஸ்டர் ஹுச்சின்சன். Like those arrested in the Kanpur conspiracy case, they were charged the section 121A Indian Penal Code. இந்த கான்பூர் நடந்த சதி வழக்கில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த சைக்கை வந்து பார்த்தோம்னா எந்த செக்ஷன்ல வந்து கேஸை ஃபைல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 121A இந்தியன் பெனல் கோடு, அந்த சட்டத்தின்படி கேஸை பதிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆல் த 32 லீடர்ஸ் அரஸ்டட் வேர் ஃப்ரம் மீரட் அண்ட் ஜெயில்டு. எல்லா 32 தலைவர் இந்தியா ஃபுல்லாக போராடின அந்த போராட்டத்தை எடுத்து நடத்தின 32 தலைவர்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணி மீரட் ஜெயிலில் போட்டுறாங்க. இதுதான் மீரட் கான்ஸ்பிரசி கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? தென் a good deal document that colonial administration described as superficial material like book, letter, pamphlet were seized to produce the evidence against the accused. அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த கலோனியல் நிர்வாகத்துக்கு எதிராக நிறைய மெட்டீரியல், புக்கு, லெட்டரு, பேம்ப்ளெட்ஸ், கட்டுரைகள் எல்லாமே வந்து எவிடன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. பிரிட்டிஷ் வந்து எவனா தவறு செஞ்சிருக்காங்க, பிரிட்டிஷோடைய அவங்களுடைய தவறு சித்தாந்தம் என்ன, தவறா இருக்கு, எல்லாத்தையும் வந்து டீட்டெயில் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. ட்ரையல் அண்ட் பனிஷ்மெண்ட். உடனே வந்து இந்த பீரியட் கான்ஸ்பிரசி கேஸ் வந்து எங்கே போகுது அப்படின்னு கேட்டோம்னா கோர்ட்டுக்கு போகுது. சரிங்களா? கோர்ட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா சில கேஸ் போடுறாங்க. கேஸ் வந்து என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பிரிட்டிஷ் வந்து என்ன இப்போ சொல்கிறாங்க, இந்த டியூனோ பார்ப்போம். The British government conceived of conducting trial needed so they could not away with obligation jury trial. They feared jury trial could create the sympathy for accused. அதாவது இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்த 32 பேரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஜெயிலில் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்களை வந்து சிம்பத்தி பண்ணி வந்து இறக்கப்பட்டு விட்டா அப்படின்னா இவர்களை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் புரட்சி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ரைட்டுங்களா? அப்போ வந்து நீதி விசாரணை பார்த்தோம்னா நீதி விசாரணை நடக்குது. ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்க மேலே கேஸ் வந்து நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது மற்றவங்களுக்கு வந்து ஒரு இதாக முன்னுதாரணமாக ஆகி போகும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்தாங்க. அதான் இதோடைய பாயிண்ட்டு. அடுத்து பார்த்தோம்னா ட்ரையல் அண்ட் பனிஷ்மெண்ட். இந்த வழக்கு எப்படி நடந்துச்சு, அதோட பனிஷ்மெண்ட் என்ன? 32 பேர் வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க வந்து இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக வந்து நிறைய நகரங்களில் ஸ்ட்ரைக் எடுத்து நடத்திருக்காங்க. அப்போ அவங்க மேலே வந்து மீரட் கான்ஸ்பிரசி கேஸ் சொல்லி கேஸை புக் பண்ணி அவங்கள வந்து கோர்ட்டு கூட்டி போயிருக்காங்க. ஸோ அங்கே வழக்கு எப்படி நடக்குது, பனிஷ்மெண்ட் எப்படி கொடுத்தாங்க அப்படின்றதான் இதோட டாபிக். Meanwhile, a national Meerut prisoners defense committee was formed to coordinate the defense in the case. A national Meerut prisoners defense committee was formed to coordinate defense in the case. அது நேஷனல் மீரட் பிரிசனர்ஸ், அந்த மீரட் வழக்கில் இருக்கக்கூடிய அந்த கைதிகள் என்ன சொல்றாங்கன்னா டிஃபென்ஸ் கமிட்டி, பாதுகாப்பு குழு முன்னாடி வந்து அவங்க நிப்பாட்டுறாங்க. ஸோ அந்த கேஸ் வந்து விசாரிக்கப்படுது. சரிங்களா? பாதுகாப்பு குழு முன்னாடி நிப்பாட்டி கேஸ் விசாரிக்கிறாங்க. ஃபேமஸ் இந்தியன் லாயர்ஸ் லைக் KP நரிமான் அண்ட் MC சக்லா அப்பியர்ட் இன் த கோர்ட் பிஹாஃப் த அக்யூஸ்ட். இந்த கேஸை விசாரிக்கக்கூடிய மிகப்பெரிய லாயர்ஸ் அப்படின்னு யாருக்கு கேட்டோம்னா KP நரிமான் அண்ட் MC சக்லா. சரிங்களா? இந்த கேஸுக்காக இவங்க தான் அப்பீல் ஆகிறாங்க. ஈவன் நேஷனல் like Gandhiji, Jawaharlal Nehru visited the accused in jail. All the show the importance of case history of our freedom struggle. நிறைய காந்திஜி, ஜவஹர்லால் நேரு எல்லாரும் வந்து ஜெயிலில் போய் பார்த்துருக்காங்க இந்த கம்யூனிஸ்ட் தலைவர்களை. ஸோ இந்த நம்ம இந்திய ஃப்ரீடம் ஸ்ட்ரகில் இது முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்றாங்க. The session court Meerut awarded stringent sentence 16 January 1933, 4 years after arrest 1929.
அதாவது இந்த கோர்ட் வந்து மீரட்டை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 16 ஜனவரி 1933 நடக்குது. சரிங்களா? 4 years after the arrest in 1929, 1933 தான் மீரட் வந்து கான்ஸ்பிரசி கேஸ் நடந்துச்சு. ஆனா 4 வருஷம் கழிச்சு தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 1933 மேல நடந்த ஒரு குற்ற வழக்க இவங்க 1929 வந்து நடந்த மிகப்பெரிய அந்த எல்லா போராட்டக்காரர்களும் தூண்டி விட்டாங்க பாத்துங்க. அப்ப இந்த கேஸை புக் பண்றாங்க அவங்க மேல அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? 4 years after arrest, 4 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதை இப்போ வந்து அவங்க மேல கேஸை போட்டு ஃபைட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. 27 were convicted and sentenced various tourists and transportations. இதுல 27 பேர், 32 பேர், 27 பேர் இந்தியாவுல ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. டிரான்ஸ்போர்டேஷன். சரிங்களா? டிரான்ஸ்போர்டேஷன் பல்வேறு இடத்துல வந்து இருக்காங்க. ஏதாவது ஒரு இடத்துல இல்லை. சரிங்களா? 27 பேர். During the trial, the communists made use of the defense platform propaganda by making political statements. இந்த குற்ற வழக்கு நடக்கும்போது இந்த ட்ரையல்னா குற்ற வழக்கு கம்யூனிஸ்ட் எப்படி இருந்தாங்க அப்படின்னா யூஸ் ஆஃப் த டிஃபென்ஸ் பிளாட்ஃபார்ம் ப்ரொபகண்டா பை மேக்கிங் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், அவங்கள பாதுகாக்கிறதுல வந்து குறியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தங்களுடைய அரசியல் கொள்கைகளை பத்தி மக்கள்கிட்ட பரப்புனாங்க அப்படின்னு சொல்றாங்க. Thus were purported widely newspaper and thus lakhs of people come to know about the communist ideology, communist activity in India. இந்த நியூஸ் 32 பேரை அரெஸ்ட் பண்ணுற நியூஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. அதை பார்த்துட்டு நிறைய மக்கள் என்ன பண்றாங்கன்னா, லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் ஜாயின் பண்றாங்க, அவரோட கருத்துல வந்து சேர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. Their agitation against the convocations, the 3 British nationals were also accused. The case became the ground internationally too. அதாவது ஏற்கனவே சொன்ன 3 பிரிட்டிஷ்காரங்களும் இந்த 32 பேர்த்துல இருக்காங்க. அப்ப அந்த 3 பேர் வந்து பிரிட்டிஷ்காரங்க இருக்கனால, இந்தியன்ஸ் இருக்கனால இது ஒரு இன்டர்நேஷனல் கேஸா வந்து கருதப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. Most importantly, even Romanian Roland Albert Einstein raised the voice support of confiscated. இதுல முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ரோமன் ரோலண்டு, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனு இவங்க பூரா வந்து இந்த கேஸுக்கு வந்து இவர்கள் சப்போர்ட்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க நிறைய தலைவர்கள். Under the national international pressure, appeal the sentence were considerably reduced July 1933. அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷனல் ப்ரெஷர், நிறைய சைடு வந்து ப்ரெஷர் ஆகுது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு, இந்த மாதிரி அவங்களை ரிலீஸ் பண்ணுங்க, ஏன் வந்து அவங்களை போட்டு டார்ச்சர் பண்றீங்க, ஏன் வந்து இந்த மாதிரி ஜெயில் பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி வந்து எங்க இருந்து இன்டர்நேஷனல் லெவல் பல நாடுகள்ல இருந்து அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கப்படுது. ஸோ வேற வழி இல்லாம என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்கள ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ரெடியூஸ் ஜூலை 1933 ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து மீரட் கான்ஸ்பிரசி கேஸ் நடந்திருக்கு. மீரட் கான்ஸ்பிரசி கேஸ் அப்படின்னு கேட்டோம்னா கான்செப்ட் இதுதான், ரைட்டுங்களா? தென் ஸோ மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டிசிபேட் யார் அப்படின்னா, who is the most participant-na communist தான் மோஸ்ட்லி இன்வால்வ் த மீரட் கான்ஸ்பிரசி கேஸ். ஜஸ்ட் சப்போர்ட் ஃபார் காந்திஜி அண்ட் ஜவஹர்லால் நேரு இந்த பிரசிடென்ட் டைம். சரிங்களா? தென் இப்போ வந்து some of the question given them, you write the answer in this paragraph today classes.
What is the role on what's the role on communist activities in immediate conspiracy case? அடுத்து, what are the repression measures taken government to suppress the immediate conspiracy?
Nistapa. Suraj, what about you? Any doubt today classes? Okay. Next வந்து பகத் சிங் அண்ட் கல்பனா தத். பகத் சிங் அண்ட் கல்பனா தத்தை பற்றி படிக்க போகிறோம். இப்போ அதுக்கு இன்னைக்கு கிளாஸில் வந்து பகத் சிங் வந்து இன்ட்ரடக்ஷன் மட்டும், பகத் சிங் அண்ட் பேக்ரவுண்ட் மட்டும் படிச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வி ஹேட் கண்டினியூ தட். பகத் சிங் அண்ட் கல்பனா தத்தில் ஃபர்ஸ்ட் வந்து பகத் சிங் பேக்ரவுண்ட் மீன்ஸ் ஏர் லைஃப் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ வந்து பகத் சிங்கோடைய பேக்ரவுண்டை பற்றி படிக்க போகிறோம். பகத் சிங் ரெப்ரசன்டட் எ டிஸ்டிங்க்ட் ஸ்டாண்ட் ஆஃப் நேஷனலிசம். வீணோ பகத் சிங் தெரியும் உங்களுக்கு. இவர் வந்து நம்மளுடைய பிரிட்டிஷ் இதை வந்து எப்போ இந்த ரவுலட் ஆக்டுக்கு எதிராக வந்து பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் அமிர்தசரில் நிறையா கொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்கு வந்து எதிர்ப்பு சொன்ன போராட்ட தலைவர்களை வந்து யார் ஒருத்தர் வந்து பஞ்சாப் சிங்கம் சொல்லக்கூடிய லாலா லஜபதி ராய் வந்து லத்தி சார்ஜில் இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கு பழி வாங்குறதுக்கு அந்த அப்போதைக்கு கவர்னர் ஜெனரல் மேலே இவங்க வந்து பாம்ப்ளாஸ் ஃபயரிங் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இதாக வந்து பகத் சிங் அப்படின்றவர். ஸோ இவரை பற்றி தான் பேக்ரவுண்டு படிக்கிறோம். பகத் சிங் ரெப்ரசன்ட் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டாண்ட் ஆஃப் நேஷனலிசம். அதாவது இருக்கக்கூடிய தேசியவாதிகளிலே வந்து சுதந்திரத்துக்கு போராட்டத்தில் போராடினவர்களே வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு தனித்துவம் வாய்ந்தவர் பகத் சிங் அப்படின்னு சொல்றாங்க. His radical stand complemented the unique way the overall the ideas of freedom movement. இவர் வந்து தீவிர தேசிய கொள்கையை ஃபாலோ பண்ணக்கூடியவர். யூனிக் வே, ஒரே வழியில வந்து நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரே மூச்சா செயல்பட்டவர் தான் பகத்சிங் அப்படின்னு சொல்றாங்க. Bhagat Singh was born on Kisan Singh and Vidyavati Kaur on 28 September 1907, Janwala, Layalpur district, Punjab, now part of Pakistan. இப்போ பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய வெஸ்ட் பஞ்சாப் சொல்லக்கூடிய அந்த பஞ்சாப்ல இருக்கக்கூடிய லயல்பூர் அப்படின்ற மாவட்டத்துல ஜன்வாலா அப்படின்ற கிராமத்துல யாருக்கு கிசான் சிங் அப்படின்ற தந்தைக்கும் வித்யாவதி காவ் அப்படின்ற மதருக்கும் மகனாக பிறந்தார் 28 September 1907. His father was liberal and his family was family of freedom fighters. உங்க அப்பா ஒரு தாராளவாதி. ஸோ குடும்பமே வந்து என்ன பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. The Jallianwala Bagh massacre happened when Bhagat Singh was 14 years. இந்த Jallianwala Baghல வந்து பார்த்தோம்னா அந்த ஜெனரல் டயர் ஷூட் பண்ணும்போது அந்த நிகழ்வு நடந்தப்ப பஞ்சாப்ல நடந்தப்ப அவருக்கு வயசு 14. Early his youth he was associated with the Nauchwan Bharat Sabha and Hindustan Armoric Association. அப்போ இருக்கக்கூடிய புரட்சிவாத இயக்கங்கள் சொல்லக்கூடிய நச்வான் பாரத் சபா, அதுலேயும் ஹிந்துஸ்தான் ரெவலிகன் அசோசியேஷன் ரெண்டுலையும் மெம்பர் ஆகிறாரு பகத்சிங். The later organization was founded சச்சின் சன்யால் அண்ட் ஜோகேஷ் சட்டர்ஜி. அதுக்கப்புறம் வந்து இவங்க ஒரு வந்து சச்சின் சன்யால் ஜோகேஷ் சட்டர்ஜி ஆரம்பிச்ச ஒரு போராட்ட குழுவில் ஜாயின் பண்றாரு. It was reorganized subsequently in September 1928 Hindustan Socialist Democratic Association by Bhagat Singh and comrades. சரியா? சச்சின் சன்யாலும் ஜோகேஷ் சட்டர்ஜியால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த இயக்கத்தை பிற்காலத்துல சேஞ்ச் பண்றாரு பகத்சிங். அப்போ அந்த நேம் வந்து என்னன்னா ஹிந்துஸ்தான் சோசியல் ரெபப்ளிக் அசோசியேஷன் HSCR அப்படின்னு சொல்லி அவரும் அவருடைய சகாக்கள்னா நண்பர்களும் நேம சேஞ்சஸ் பண்றாங்க. Socialist ideals and the October Revolution, Russia 1917 were large influence the revolutionaries. அது மாதிரி சமூக கொள்கைகள், அப்புறம் வந்து அப்போதைக்கு ரஷ்யாவில் ஏற்பட்ட அக்டோபர் ரெவல்யூஷன் 1917, இது பூரா வந்து இங்க இருக்கக்கூடிய புரட்சிவாதிகளுக்கு ஒரு போராட்டத்தை செய்யணும் அப்படின்ற தூண்டுகோலாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து ரஷ்யாவில் இவ்வளவு புரட்சி நடக்குது, இப்போ இந்தியாவில் நம்மளும் புரட்சி பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சது 1917. Bhagat Singh was one of the leader HSR along with the Chandrasekhar Azad,
சிவராம் ராஜகுரு அண்ட் சுக்தேவ் தபார். அதாவது இந்த ஹெச்எஸ்ஆர் சொல்லக்கூடிய அது ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரெவல்யூஷன் அசோசியேஷன்ல நிறைய பேர் மெம்பர்ஸ் இருந்தால் இந்த அமைப்பை கிரியேட் பண்ணாங்க. அதுல பகத்சிங்கும் ஒருத்தர். இவரோட யார் யார் இருந்தாங்கன்னா சந்திரசேகர் ஆசாத், சிவராம் ராஜகுரு அண்ட் சுக்தேவ் தபார் இவங்க பேர் மெம்பராக இருந்திருக்காங்க. எழுக்குங்க. வாட் ஆர் த ரைட் எர்லி லைஃப் ஆஃப் ரைட் ஷார்ட் நோட் ஆன் எர்லி லைஃப் ஆஃப் பகத்சிங். எழுதிங்களப்பா கொஸ்டினு? Say yes or no? Okay. Tomorrow continue for next class. Thank you.